ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் கூட நான் என்ன ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, எங்கள் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் நான் கட்டாய். ஸோ இந்த நானகத்தா ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில் மெஷர்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் செய்ய போகிற இந்த நானகத்தாவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ மைதா எடுத்திருக்கேன், 1 கிலோ சுகர் எடுத்திருக்கேன், 750 ml பசு நெய் எடுத்திருக்கேன். சுகரையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 10 நம்பர் ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. போல் 750 ml நெய்யையும் லைட் ஹீட் கொடுத்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது எந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் நாகா மைதா தான். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த மைதா எடுத்தாலும் நாகா மைதாவே எடுத்தாலும் கொஞ்சம் சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. கிலோ மைதாவில் அரைச்சி வச்ச சுகரை நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அளவோடையே சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 கிராம் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஹீட் கொடுத்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற நெய்யை இப்போ இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே குக்கீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மாதிரி கொஞ்சம் நேரம் சோக் பண்ண விட போகிறேன். ஸோ அதனால் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நெய், மைதா, சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா பிடிக்க வரணும். ஸோ அந்த டைமில் நம்ம அப்படியே மூடியை போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். மதியம் போல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நைட்டு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது அது அந்த ஷேப்புக்கு வரணும். ஸோ அந்த டைமில் நம்ம கட்டரை வச்சு நம்ம ஈஸியாக குக்கீஸ் கட் பண்ணி எடுக்கலாம். போல் உங்ககிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஷேப் கொடுத்து எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ரவுண்டாக பண்ணிவிட்டு நைஃப் வச்சுட்டு கட் பண்ணி கூட நம்ம பிஸ்கெட் மாதிரி எடுத்துக்கலாம். நானகத்தாக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி. அட் த சேம் டைம் குக்கிங் டைமும் ரொம்ப அதிகம் கிடையாது. அதுவும் ஒரு 10 to 15 minutes தான். நான் பண்ணுற ஸ்வீட்ஸில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஸ்வீட்ஸ் அப்படின்னா நானகத்தாவை தான் நான் சொல்வேன். நான் பண்ணுற ஸ்வீட்ஸில் முட்டை மிட்டாயாக இருக்கட்டும், தம்ரூட்டாக இருக்கட்டும், தம்மடியாக இருக்கட்டும், அஃப்லாத்தூனாக இருக்கட்டும், எல்லாமே இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் எடுக்கிற ஸ்வீட்ஸ் தான். நான் பேட்சாக ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணுறதுனால நான் அவன் ப்ளஸ் கேஸ் ஸ்டவ் ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். போல் ஃபஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச்னு நான் எடுத்து வச்சுருக்கேன் வரிசலாக. போல் குக்கீஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் அவனில் 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 minutes வச்சு எடுத்தால் குக்கீஸ் ரெடி ஆகிடும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு குக்கரோ இல்லை ஹெவியான பாட்டம் உள்ள ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 10 minutes நல்ல ஒரு ஹீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பிளேட் ஏதாவது கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி நானகத்தாவை வச்சுட்டு நம்ம மூடி வச்சு நார்மல் மூடியை போட்டு மூடி வச்சாலே போதும். ஸ்டவ்வில் பண்ணாலுமே ஒரு 15 நிமிஷம் தான் டைமிங். நல்ல ஜூஸியான ரொம்ப ஸ்வீட்டான நானகத்தா சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ இந்த நானகத்தாவை எல்லாமே நம்ம பேக் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்வீட் பண்ணுறேன், நான் ஒரு ரெசிபி பண்ணுறேன், குக்கீஸ் எது பண்ணாலும் நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ அது தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீ யூஸ் பண்ணுற பொருளுக்கு கீ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட மைண்ட் தாட்டு. வெறும் காஸ்ட்டுக்காக பார்த்துக்கிட்டு ஆயிலோ வனஸ்பதியோ யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நல்லது அப்படின்னு எனக்கு தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி இங்கே கொடுக்குறேன். நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த நானகத்தா ஒரு 2.25 கிலோ எனக்கு கரெக்டாக கணக்கு வந்திருந்தது. எப்போ சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.